ஓம் சாந்தி. 3-1-2026 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து சென்று கொண்டே இருங்கள். இது பிரம்மாவின் வழியா அல்லது சிவபாபாவின் வழியா என்பதில் குழப்பம் அடையாதீர்கள். கேள்வி: நல்ல மூளையுடைய குழந்தைகள் எந்த ஒரு ஆழமான விஷயத்தை சகஜமாக புரிந்து கொள்ள முடியும்? பதில்: பிரம்மா பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறாரா அல்லது சிவ் பாபாவா என்ற விஷயத்தை நல்ல மூளையுடையவர்கள் சுலபமாகவே புரிந்து கொண்டு விடுவார்கள். ஒரு சிலர் இதில்தான் குழம்பி விடுகிறார்கள். குழந்தைகளே, பாப் தாதா இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள், நீங்கள் குழம்பாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஸ்ரீமத் என்று உணர்ந்து நடந்து கொண்டே இருங்கள். பிரம்மாவின் வழிக்கும் சிவ்பாபான் பொறுப்பாவார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பிராமணர்களாகிய நாம் தான் ஆன்மீக தந்தையை அறிந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உலகத்தில் மனிதர்கள் யாரை காட் ஃபாதர் அல்லது பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கிறார்களோ அந்த ஆன்மீக தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த ஆன்மீக தந்தை வரும்போதுதான் ஆன்மீக குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் சிருஷ்டியின் ஆரம்பத்திலும் இருப்பதில்லை, சிருஷ்டியின் முடிவிலும் இருப்பதில்லை. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. இது சிருஷ்டியின் முடிவு மற்றும் ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கம யுகமாகும். இந்த சங்கம யுகத்தையே அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் பிறகு தந்தையை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஹே பதித பாவனரே, வாருங்கள், வந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பதித்த பாவனர் யார்? மேலும் அவர் எப்பொழுது வருவார் என்பது தெரியாது. நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று என்னை யாருமே அறியவில்லை என்று தந்தை கூறுகிறார். நான் வந்து அறிமுகம் கொடுக்கும் போதுதான் என்னை அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரே ஒரு முறை வருகிறேன், வந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்கள் முக்தி தாமம், நிர்வாண தாமம் என்று பெயர்களை சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே அறியாமல் இருக்கிறார்கள். தந்தையையும் அறியாமல் இருக்கிறார்கள், தேவதைகளையும் அறியாமல் இருக்கிறார்கள். தந்தை பாரதத்தில் வந்து எப்படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. அடுத்தது பாபா கன்யாஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். உண்மையில் கன்யாக்கள் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆன்மீக படிப்பில் ஈடுபட்டுவிட வேண்டும். பந்தனம் எதுவும் இல்லை. குமாரிகள் நன்றாக முன்னேறி செல்ல முடியும். அவர்களுக்கு வேலையே படிப்பது மற்றும் படிப்பிப்பது. அவர்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குமாரிகள் நல்ல முறையில் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் அனைவரையும் விட நன்றாக இருப்பார்கள். புத்திசாலிகளாக இருந்தார்கள் என்றால் அவ்வளவுதான், இந்த ஆன்மீக சம்பாத்தியத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். ஒரு சிலர் மிகவும் ஆர்வமாக லௌகீக படிப்பை படித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் எந்த லாபமும் இல்லை என்று புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த ஆன்மீக படிப்பை படித்து சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். அந்த படிப்போ எந்த வேலைக்கும் உதவப் போவதில்லை. படித்துவிட்டு இல்லற விவகாரங்களில் சென்று விடுகிறார்கள். இல்லறத்தின் தாய்மார்கள் ஆகி விடுகிறார்கள்.
கன்னியாக்களோ இந்த ஞானத்தில் ஈடுபட்டுவிட வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து தாரணையில் ஈடுபட்டுவிட வேண்டும். கன்னியாஸ் அப்படின்னா அவங்க ஃப்ரீ. லௌகீக ரீதியாக பார்த்தாலும் எந்த பந்தனும் இல்லை, கமிட்மெண்ட்ஸ் இல்லை. ஆகையால் சும்மா படிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எதுக்கும் உதவ போகிறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் கிரகஸ்திங்க ஆயிடுவீங்க, இல்லறத்தில் போய் மாட்டிப்பீங்க. ஆகையால் ஆன்மீக படிப்பில் ஈடுபடுங்க, சேவையில் ஈடுபடுங்க, படித்து மற்றவங்களுக்கும் படிப்பீங்க அப்படின்றார். ஸ்ரீமத் படி நடந்தார்கள் என்றால் மிகவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகி விடுவார்கள். இது ஸ்ரீமத்தா இல்லை பிரம்மாவின் வழியா? இதில்தான் குழம்பி விடுகிறார்கள். சிவபாபா சொல்றாரா பிரம்மா பாபா சொல்றாரா அப்படின்ற குழப்பமெல்லாம் வேண்டாம். இது சிவபாபாவின் ரதம் அல்லவா? அப்படியே பிரம்மாவை சொன்னாலோ, பிரம்மா யாரு? சாதாரண மனிதன் இல்லை, சிவபாபாவுடைய ரதமாக இருக்கிறார். இவர் மூலமாக ஏதாவது தவறு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் சிவபாபா அவரே அதை சரி செய்து விடுவார். ஸ்ரீமத் கிடைப்பது கூட இவர் மூலமாக தான். ஆகையால அவர் சொன்னாலோ இவர் சொன்னாலோ யார் சொன்னாலோ நமக்கு ஸ்ரீமத் கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். பிறகு என்ன நடந்தாலும் அதற்கு அவர் சுயம் பொறுப்பாளி ஆவார். இவர் மூலமாக எது நடந்தாலும் நான் பொறுப்பாளர் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் எவரொருவருக்கும் நிச்சயம் ஏற்படுவது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அவ்வளோ ஈஸியா நிச்சயம் ஏற்பட்டு விடாது, கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றார். முழுமையாக நிச்சயம் ஏற்பட்டு விட்டால் கர்மாதீத்த நிலை ஏற்பட்டுவிடும். இதில் மிகவுமே உறுதியான நிச்சயம் வேண்டும். சிவபாபா மூலமாகவோ ஒருபோதும் எந்த ஒரு தவறும் ஏற்பட முடியாது. இவர் மூலமாக ஏற்படலாம். பாபாவின் ஸ்ரீமத் என்று உணர்ந்து நடந்து சென்று கொண்டே இருங்கள். அப்பொழுது தலைகீழானது கூட நேரானதாக ஆகிவிடும். அதாவது பிரம்மா பாபா ஏதாவது ஒரு வழி சொல்லி அதுல ஏதாவது ராங் நடந்தாலும் நிச்சய புத்தியோடு நீங்க நடந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த தவறையும் சிவபாபா சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. ராங்கு கூட ரைட் ஆயிடும். சில இடங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஆயிடும். பாபா என்னவோ சொல்லியிருப்பார், இவங்க வேற மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. ஆகையால எதுவாக இருந்தாலும் சிவபாபா இருக்கிறார். இந்த பிரம்மா எந்த வழி சொல்லியிருந்தாலும் சரி, அது ராங்கா இருந்தாலும் சிவபாபா அதை ரைட் ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். சிவபாபாவின் நினைவில் இருந்து என்ன செய்தாலும் நிறைய பேரை விட வேகமாக செல்ல முடியும். முக்கியமான விஷயமே சிவபாபாவினுடைய நினைவுதான். ஆனா மற்றும் ஆவண்ணா, அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தி. பாபா ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, இந்த மாயையிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்திசாலியாகி உண்மையான சேவையில் ஈடுபட்டுவிட வேண்டும். பொறுப்பாளர் ஒரு தந்தை ஆவார். எனவே ஸ்ரீமத்தில் சந்தேகம் எழக்கூடாது. நிச்சயத்தில் ஆடாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞான சிந்தனை கடலை கடைந்து
தந்தையின் ஒவ்வொரு படிப்பினையின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். சுயம் ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். வரதானம்: தன்னுடைய அனாதி மற்றும் ஆதி ரியல் ரூபத்தை ரியலைஸ் செய்யக்கூடிய, அதாவது உண்மையான ரூபத்தை உணரக்கூடிய சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். ஆத்மாவின் அனாதி மற்றும் ஆதி, இந்த 2 காலங்களின் உண்மையான சொரூபம் தூய்மைதான். தூய்மையற்ற நிலை என்பது செயற்கையானது, சூத்திரத்தன்மையின் பரிசாகும். அதை பிராமணர்கள் பயன்படுத்த முடியாது. எனவே அனாதி மற்றும் ஆதி ரியல் ரூபத்தில் நான் தூய்மையான ஆத்மா என்ற இந்த சங்கல்பம் மட்டும் செய்யுங்கள். யாரை பார்த்தாலும் அவர்களுடைய உண்மையான ரூபத்தை பாருங்கள், அதாவது ரியல் ரூபத்தை பாருங்கள். உண்மையை உணருங்கள். அப்பொழுது சம்பூர்ணமாக தூய்மையாகி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது ஏர் கண்டிஷன் டிக்கெட்டிற்கு அதிகாரியாகி விடுவீர்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். உங்களுடைய ரியல் ரூபத்தை உணருங்க. அனாதி மற்றும் ஆதி ரியல் ரூபம் எது, உங்களுடைய நிஜஸ்வரூபம் எது, அதை நீங்க உணர்ந்தீங்க, சம்பூர்ண தூய்மையான ஆத்மா என்று உணர்ந்தீங்கன்னா மற்றவங்களை பார்க்கும் போது கூட அவங்களுடைய ரியல் ரூபத்தை உங்களால பார்க்க முடியும். அவங்க அந்த நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பாகத்தையோ வேஷத்தையோ பார்க்காமல் அவங்களுடைய ரியல் ரூபத்தை உங்களால ஆதி அனாதி ஸ்வரூபத்தை பார்க்க முடியும். இந்த மாதிரி பயிற்சி செய்தாதான் நாம முழுமையாக தூய்மையாக முடியும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது ஏர் கண்டிஷன் டிக்கெட்டுக்கு அதிகாரி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸ்லோகன்: பரமாத்மா ஆசீர்வாதங்களினால் தன்னுடைய பையை நிறைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாயா அருகில் வர முடியாது. அவ்யக்த சமிக்ஞை: பெரும்பான்மையான குழந்தைகள் இப்பொழுது இரும்பு சங்கிலிகளையோ வெட்டிவிட்டார்கள். ஆனால் மிகவும் நுட்பமான மற்றும் ராயலான நூலால் இப்பொழுதும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். சில பர்சனாலிட்டிகள் இப்படியும் இருக்கிறார்கள். தனக்குள் நல்லவைகள் எதுவும் இல்லை, ஆனால் நான் மிகவும் நல்லவன், நான் மிகவும் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்று உணர்கிறார்கள். இந்த ஜீவன் பந்தனத்தின் நூல் பெரும்பான்மையானோரிடம் இருக்கிறது. அதாவது நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய பந்தனம் எது என்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இரும்பு சங்கிலிகள் எதுவுமே இல்லை, அதை எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணிட்டீங்க. ஆனால் சூக்ஷ்மமான அல்லது நுட்பமான ராயலான நூல் இன்னும் இருக்கு, அந்த நூலால் இன்னும் கட்டுப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி? அதாவது சிலருக்குள்ள எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இருக்காது, ஆனா அவங்க நினைக்கிறது என்னவோ, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லா முயற்சி செய்துட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா முன்னேறிட்டு இருக்கிறேன். அப்போ இது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சூக்ஷ்ம பந்தனமாகவே ஆயிடுறது. பெரும்பாலோரிடம் இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாப் தாதா இப்பொழுது இந்த நூல்களிலிருந்தும் விடுபட்டு ஜீவன் முக்தராக பார்க்க விரும்புகிறார். ஓம் சாந்தி.